Savale Samali. In the journey patti பேசணும்னா I think I have to start with Surya Shiva's call. Shiva சடனா ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு பிந்து இந்த மாதிரி நான் அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் பண்ணிட்டாங்க. ப்ரொடியூசர் இவங்க அசோக் செல்வன் ஹீரோ அண்ட் ஸ்டோரி ரொம்ப லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. வாஸ் லைக் வெரி குட் சிவா கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் ஹி வாஸ் லைக் ஹீரோயின்ஸ் டேட்ஸ் எனக்கு இவ்வளோ நாள் வேணும், ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் ஃப்ரீயாக வச்சுடுவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ அது பேசும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னா த பாண்ட் விச் வி ஷேர், ஐ ஆல்வேஸ் ஹாவ் கிராட்டிடியூட் ஃபார் சிவா பிகாஸ் என்னோட முதல் தமிழ் பிரேக் எனக்கு கொடுத்தது அவங்க மூவி கழுகு. அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் ஈவன் ஹீ ஃபீல்ஸ் த சேம் பாண்ட் வித் மீ. ஸோ எப்பவும் தேங்க்ஸ் சொன்னதா, தேங்க்ஸ் சிவா ஃபார் கிவிங் மீ கழுகு. அண்ட் ஐம் ஷுர் ஐல் பி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் சவாலே சமாளி டூ பிகாஸ் I know it has come out really well. And in the Padam, it's more special because when friends make a movie, it gets very personal, and you want that movie to do well. And that's what is happening with Samale Samali, because it's a team of friends, especially my producers, friends who are also the producers, Kavita and Raja. And this is their first production. I hope they make lots and lots of movies because both of them are very passionate. எனக்கு அது நல்லா தெரியும். I hope they come up with lot of good movies for Tamil cinema. And my co-stars, starting with Ashok Selvan. Ashok Selvan மாதிரி ஒரு friend எல்லாருக்கும் இருக்குன்னா everyone will be smiling. That's what I feel. Because Ashok, if he's there around you, he'll make everyone smile whatever your mood swings are. And I'm so happy I have a friend who is Ashok Selvan himself. And Jagan, I know it's been a while knowing you, and finally we are doing a movie. And Jagan always makes fun of me, and today was no exception. Yeah, I'll take it. And Taman and me, our last movie was Tamilukku En Monrayarithvam. It critically and commercially done well, and I hope the success rate continues with Savale Samali. And yeah, I think I saved the best for the last. Arun Pandian sir. Arun Pandian sir, every time I talk about Arun Pandian sir to my friends, I always say he's such a gentleman. I always feel he's a class apart. Because I learn things from people who I meet. I try to grab few things from people. And from Arun Pandian sir, the way he demands the respect in his silence is something which I really, really admire about him. And it's lovely knowing you, sir. And I'm grateful that because of Savale Samali, I got to know you. And I hope the journey doesn't stop here. என்னோட செந்துரு பூவே ப்ரொடியூசர் வந்து அருண் பாண்டியன் தான், மை கோஸ்ட். அண்ட் திருப்பியும் இன்னொரு சக்ஸஸ் படத்தில் அவர் பொண்ணு ப்ரொடியூசராக இருக்கிறத மீ பீங் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டே இந்த ஷூட்டுக்கு நான் போகும்போது ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் த ஹோல் செந்துரு பூவே டீம் அங்கே இருக்கும்னு. லைக் மை கேமராமேன் பனீர் சார் ஆர் யூ நேம் இட், மணி சார், இந்த ஹோல் டீம் வாஸ் ஸோ த்ரில்ட். ப்ளஸ் நாசர் அண்ணாவும் இருக்கார் படத்தில், அதர் பிரதர் பாஸ்கர் அண்ணன். அண்ட் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக்கோட காம்பினேஷன் ஒர்க் பண்ணேன். அண்ட் சச் அ எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், டவுன் டு எர்த். ஏன்னோ யூஸ்வலாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஜாஸ்தி பேச மாட்டேங்கள்கிட்ட அப்படி ஒரு எஃபெக்டிவ் மாதிரி இல்லை பில்டப் கொடுத்தேன். இட் வாஸ் நாட் லைக் தட். அண்ட் மை டிரெக்டர் பற்றி சொல்லணும், பிகாஸ் இட் வாஸ் லைக் டிஃப்ரெண்ட். மணி சார் கூட ஒர்க் பண்ண மாதிரி சடனாக ஒரு ஃபீல் இருந்தது. பிகாஸ் மணி சார் ஜாஸ்தி பேச மாட்டார் ஸ்பாட்டில், மணிரத்னம் சார். அதே மாதிரி என் டிரெக்டரும் பேசவே இல்லை. It was feeling little uncomfortable because usually செட்டில் இருப்போம் வந்து ஐ லைக் டு பி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு கலாட வந்துட்டே இருப்பேன். அவரை பார்த்து நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டேன். ஐயோ நம்ம ஜாஸ்தி பேசக்கூடாதோ இங்கே இவ்வளோ இருக்குது. ஆஃப்டர் சம் டைம் he really made me feel at home. And everybody thought okay நிரோஷா காமெடி அந்த மாதிரி டைம் ஆஃப் ஆக்டிங் அப்படி தான் இருக்கும் போலுக்கு. they wanted me to do a different version of நிரோஷா. இதில் I have done a cute and a nice role which I just come and just go off. But அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே நல்லாவே இருக்கும் பிகாஸ் அவர் என்ன டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் நிரோஷா இதில் காட்டியிருக்காரு. ஸோ எனிவே ஐ விஷ் த ஹோல் டீம் அ பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் விஷ் தம் எ பிக் சக்ஸஸ். சவாலே சமாளி தமிழ்நாடு ஃபுல்லாக டாஸ்மாகை மூடணுன்னு ஒரு பெரிய கூட்டம் போராடிட்டு இருக்கு. அதனால குடிமகன்களுக்கு இது சவாலே சமாளி தான். ஆடி மாதம் முடிஞ்சிடுச்சு, பிரித்து வச்ச கப்புள்ஸ் எல்லாம்
இப்போ தான் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதனால் பொண்ணுக்கோ பையனுக்கோ யாருக்கோ சவாலே சமாளி தான். தமிழ் படம் ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெலுங்கு படம் ரீமேக்கில் பயங்கர இந்தியா லெவலில் வசூலாகுது. ஸோ தமிழ் படங்களுக்கு இது பெரிய சவாலே சமாளி. எல்லா ட்ரெயின்லேயும் வந்து சமோசா நெய் பிஸ்கட் விற்கலாம், ஆனால் மெட்ரோ இதில் மட்டும் விற்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அதனால் வியாபாரிங்களுக்கு இது சவாலே சமாளி. செப்டம்பர் 4 புலி பாயறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் நிஜமாகவே எங்கள் படம் சவாலே சமாளி. நான் சினிமா பார்த்த காலத்தில் வந்து விமர்சனன்றது பத்திரிகைகள் மட்டும்தான் வரும். ஆனால் இன்னைக்கு ஊடகம் ஓகே மிகப்பெரிய லெவலில் எஃபின்னு வந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க. அதனால ஒரு படத்தை நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஷோ சீன் பார்த்தோன்னே மச்சான் மொக்கடா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போட்டுறாங்க, ட்விட்டர் பண்ணிடுறாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் இப்போ நான் இந்த வருஷம் நடிச்ச படங்களில் எல்லாமே எல்லாருக்கிட்ட ரிவ்யூ வருது, ஆன்லைனாக வருது. பட் பத்திரிகையோட ரிவ்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் யாரோ அது ஒரு தனிப்பட்ட ஜேர்னலிஸ்டோட ரிவ்யூ தான். பட் அப்படி இருந்தாலும் அந்த ஹிந்துலையோ ஒரு தந்திலையோ எந்த பத்திரிகைகள் வந்தாலும் அந்த ஒருத்தர் எழுதினாலும் அந்த ஒருத்தர் எழுதினது அந்த பத்திரிகை படிங்க எல்லாரோட கருத்தாக எடுத்துக்கிறோம். அதனால தான் ஓகே உங்கள் பத்திரிகை நம்மளோட ரிவ்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். நாங்கள் வந்து ஜென்ரலாக நாடகத்தில் இருக்கும்போது நீ எதனா ஒன்று என்ஜாய் பண்ணினா அந்த என்ஜாய் வந்து போய் மக்களை ரீச் பண்ணோம் அப்படின்றது நாங்கள் கற்றுக்கிட்ட ஒன்று இது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட டிரான்ஸ்லேட் ஆகும்னு நம்புகிறோம். ஓகே அண்ட் anyway I have to say Taman is here. Okay, Taman is my good luck charm சொல்றோம். Taman, I don't think I have told you this before. வலினம் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரீரெக்கார்ட் பண்ணும்போது he saw me in Osti audio launch. He said மச்சான் கலக்கிருக்கடா, you good, I think you guys will rock. And of course that movie rocked and we had good fun and சொன்னோம். And எங்க படத்தோட ஹீரோயின் ஓகே பிந்து மாதிரி கொஞ்சம் ஏஞ்சி ஹாய் சொல்லுமா. ஏஞ்சிருங்க, ஏஞ்சி ஹாய் சொல்லுமா. திரும்பி ஹாய் சொல்லு. திரும்பி இப்போ தெரியுதுங்களா மிஸ்டர் ராம்கி எதுக்கு அவங்களுக்கு சில்க் சுமிதான்னு சொன்னாங்கன்னு? அவர் ஸ்க்ரீனை பார்த்து சொல்ல, அவர் இங்கே நேரில் பார்த்து சொல்லியிருக்காங்க. அது தெரியாமல் அப்பாவே நிரோஷா வந்து ஓ நீங்கள் சொல்லிட்டீங்க வீட்டில் வந்து காமிச்சிக்கிறாங்க. அது மைண்ட் வாய்ஸில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தட்ஸ் வாட் ஹி செட். அண்ட் மிஸ்டர் அருண் பாண்டியன், ஐ திங்க் திஸ் மூவி இது வரைக்கும் நடித்த படங்கள் எல்லாம் என்னோட ப்ரீவியஸ் ஒர்க் பார்த்துட்டு பண்ணுவார் ஓகேன்னு மாதிரி. பட் வித் மிஸ்டர் அருண் பாண்டியன் ஹேட் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா அவர் நான் நடித்த படம் எந்த படம் பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் நான் நடிகன்னே அவருக்கு தெரில. நீங்களா தம்பி வாங்க உட்காருங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் லிட்டரல் ஹி வில் வாட்ச் ஃபார் மீ. ஐ ஹேவ் டு சே நான் அயன் பண்ணியிருக்கேன், பையா பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஓவர்சீஸ் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், ஒன்றும் சரியா ஓடல. ஸோ நான் யோசிச்சு சொல்கிறேன் என்ன எதுக்கோ சரியில்லை. அப்புறம் சரி வேறு எதனான்னு சொன்னால் அதோட இந்தியா சென்னையிலே சரியா ஓடல, அதுக்கு ரொம்ப கேவலமாக சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ ஐ தாட் ஐ மைட் மிஸ் திஸ் மூவி பிகாஸ் நான் டைரக்டரை பார்க்கவே இல்லை, சத்யாவை பார்க்கவே இல்லை. பட் எல்லாம் கதைலாம் சொன்னேன். பட் ஆனால் கதை வந்து அவரே எழுந்த மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்னது இவ்வளோ சீன் பை சீன் சொல்கிறாருன்னு. I mean, I found out later that he was so much involved, he knew the script by heart. So this is one movie வந்து நான் வந்து டைரக்டரே பார்க்காம I was booked into this movie. So I had this apprehension. ஏன்னா நடிகர்கள்லாம் ஒத்துப்பீங்க, ப்ரொடியூசர் பிடிக்கிற நடிகர்கள் வந்து டைம் வச்சுங்களேன் எல்லா டேட்டும் ப்ரொடியூசர் டார்ச்சர் போட்டாங்க, எனக்கு பிடிக்கல, சரி ரஜினி வச்சு தான் பண்ணலான்னு அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆகணும். பட் ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் அ கிரேட் ஃப்ரெண்ட் இன் சத்யா. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் எந்த படத்துலையும் வந்து எனக்கு படத்தில் நல்ல ரோல் கொடுப்பாங்க, போஸ்டர்லாம் யாரும் போட மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப், தேங்க்ஸ் சார். அதுக்காகவே ஓகே தண்டோரா டிசைன் கைஸ், ஓகே தேங்க்ஸ் டு ஃபோட்டோஷாப். சத்யா அசோக் சேஸ் மச்சா நீ அசோக்கோட ஸ்மார்ட்டாக இருக்கேன்னு. தேங்க்ஸ் அதான் ஃபோட்டோஷாப்புக்கும் டிசைன் தண்டோரா கைஸ், மை பிக் தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு மேக்னட் ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர். ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தேர் நோ பிந்து மாதிரிக்கு அடுத்தது என் கூட தான் இருக்கான். ஆனால் அசோக் பெரிய வருத்தம், சே 10 நாள் டேட் ஒழுங்காக ஒன்று கூட டெய்லி ஒன்று அவனை கிஸ்லாம் வேறு பண்ணியிருக்கேன், கட்டி பிடிச்சி பிறந்திருக்கேன். அதனால அசோக் என் மேலே பெரிய வருத்தம். சாரி அசோக். ஓகே எனிவே பட் கவிதா அண்ட் ராஜா ஓகே அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாங்க. ராஜா இஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ஹி இஸ் ஃப்ரம் வாட் இஸ் ஏ கேமிங் அண்ட் நோ டெக்னிக்கல் இதில். பட் ஃபர்ஸ்ட் டைம் நோ மூவிக்காக வந்திருக்காரு. எல்லாருமே ஜென்ரலாக நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, எல்லா நடிகரோட பெண்களாம் நானும் நடிகை ஆகணும்னு சொல்லுவாங்க. பட் கவிதா சார் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், ரொம்ப ஆணிக்கமா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அவ்வளோ சொல்லலாம். ஏமா படம் பார்க்க டிக்கெட் தர மாட்டேன்றாங்க, எதுக்கு எவ்வளோ என்ன பண்ணுற அப்படின்னா, இல்லை எனக்கு அதுதான் செகண்டாக இருந்துச்சுன்னு. அண்ட் ஷி வாஸ் வெரி ஸ்டான்ச் பிலீவர் இன் தட் அண்ட் ஷி ஹஸ் மேட் அ குட் மூவி. கவிதா அண்ட் ராஜா, ஐ விஷ் யூ. இன்ஃபேக்ட் யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் படம் தான் முடிச்சிருக்காங்க. பட் ஃபார் யூ நியூஸ் ஐம் ஷோர் ஷி இஸ் கோனா ஹேட் மீ ஃபார் திஸ். இப்பெல்லாம் பண்ணுறோம். பட் பேன் இந்தியா அடுத்த படம் அவங்க ஒரியால பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டுக்கிறாங்க. ஓகே அன்அஃபிஷியலி கிஷ்மா சொன்ன சிறு மலக்கோசா ஒரியால ஆல் தி பெஸ்ட் சொன்ன வேற ஒன்று. Okay, but Raja and Kavita, I'm sure you guys will celebrate the 10 years of ANP in groups.
ப்ளீஸ் கால் மீ அண்ட் அசோக், வில் கம் அண்ட் சே எங்களை வச்சு தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணாங்கன்னு. ஐ லைக் டு பி யோர் கெஸ்ட் ஸ்பீக்கர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் யா நீ கூட இருக்க. ஓகே, இதே ட்ரெஸ் போட்டு வந்துடாத. ஓகே, 10 வருஷம் கழிச்சு we do not know how it will look. And Ashok, that's very true. ஒரு படத்துல வந்து நண்பர்களா நடிக்கும்போது if your chemistry doesn't work, okay, it's not just between hero and heroines, உங்க friendship குள்ள நிஜமா off screen friendship இல்லனா I don't think that will translate. Okay, and that's very true, sir, from your movie Enenda Kaigal. I've seen it in Alankarla பார்த்திருக்கேன், ஸ்கூல்ல இருந்திருக்கும்போது. I'm sure because off screen we are good friends, that's why we could see that thing. The same thing என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வந்தா செந்திர பூவை கதை. I heard lots of stories, Mr. Banu said, yeah, all my team been there for long time அப்படின்றாரு. நினச்சேன் ஓகே, அப்போ கரெக்டாக நான் எல்லாம் பிடிச்சிக்கிறோம், நம்மளும் இதே கூட இன்னொரு 30 வருஷம் கூட ஓட்டலாம் அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசை. ஓகே, ஓப்பனாக நோ ஐ ஹவ் செட் திஸ் நவ். ஒரு வருடத்திற்கு முன் என்னுடைய ஜென்மத்தின் பயனை நம்பிக்கை வைப்பதா வேண்டாமா என்கின்ற ஒரு குழப்பத்துடன் இங்கிருந்து எனது மகனை சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லும் பொழுது எங்களை வரவேற்றது ஒரு கூடை நிறைய பூங்கொத்து அருண் பாண்டியன் அனுப்பி வைத்தார். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை தந்த முதல் குறி நீ கொடுத்த சிங்கப்பூரில் எனக்கு கொடுத்த இந்த பூங்கொத்து. பூங்கொத்து மட்டுமல்ல, இந்த படத்துக்கு நடிக்க கூப்பிட்டான், சம்பளம் பேச முடியாது, நானும் கேட்கல அவனும் கேட்கல. ஆனா சிங்கப்பூரினுடைய முதல் மருத்துவ செலவு அவன் தான் செஞ்சான். இது என் மனைவியின் சார்பாக நன்றி வாழ்த்து. She said me to convey this. சரி, ஓகே, சந்தோஷம். சாரி, சரியா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கனவுன்னா அப்படி கனவை தவிர வேற எதுவுமே கிடையாது. நான், அருண் பாண்டியன், ராம்கி 3 பேரும் இங்கிருந்து பஸ்ல போறோம் குமாரபாளையம். அந்த காலத்துல பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு இரவு பாடுகன்னு ஒரு படம் பூஜை போட்டு போனோம். ஆனா உண்மையாவே அது அந்த காலத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு படம். சினிமாவில், தமிழ் சினிமாவில் நிரூபிக்கப்பட்ட அத்தனை வியாபார இலக்கணங்களையும் உடைத்தெறிவோம் என்கின்ற ஒரு உண்மையான அணுகுமுறையுடன் ஆபாவானன் அவர்கள் எங்கள் 3 பேரையும் கொண்டு சென்றார். படம் பூஜை விமர்சையாக நடந்தது. திரும்பி வந்தோம். நான், பன்னீர் பஸ்ல வந்தோம். விழுப்புரம் தாண்டும் போது பெரிய ஆக்சிடென்ட். தழும்பு இன்னும் இருக்கு, பல்லு உடைஞ்சு போச்சு, அதுக்கான போட்டேன் நான். ஒரே ஏன்னா அப்பவே நான் வந்து நாயகனை விட பாதியா இருப்பேன் இந்த படம் ஆரம்பிக்கும் போது. ஸோ திரும்பியும் நான் சொன்ன படம் அந்த விபத்து இது அது எல்லாம் திரும்பியும் நான் வந்து இல்லை, நான் திரும்பியும் ஹோட்டலுக்கே வேலைக்கு போறேன் அப்படின்னு அருண் பாண்டியன் தான், பாய் அதெல்லாம் போவதுரா, என்ன இன்னைக்கு இந்த பஸ் ஆக்சிடென்ட்ல எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சியா, வெயிட் பண்ணு பாய், நான் வெயிட் பண்ணி என் கூட இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவன் கொடுத்த நம்பிக்கை, நான் வேறு வேலை தேடாமல் திரும்பவும் சினிமாவில் என்னை தக்க வைத்துக் கொண்டேன். ஒரு 30 மணி நேரம் பேசலாம் எங்களோட நடந்த விஷயம். அருண் பாண்டியன் கடுமையான உழைப்பாளி, எங்க குரூப்பே கடுமையான உழைப்பாளிகள் தான். நான், ராம்கி எல்லாருமே கடுமையான உழைப்பாளிகள். ஆனா அருண் பாண்டியன் இஸ் கடுமையான உழைப்பாளி வித் ஸ்டைல். தட்ஸ் வாட் மேக்ஸ் ஹிம் டிஃபரன்ஸ். ஏன்னா அவனுக்கு வந்து பன்முகங்கள் உண்டு. எனக்கு சினிமாவை பற்றி தெரியாது, அவன் பொலிட்டிஷியனாக இருக்காரு, ஒரு பெரிய தமிழில் வந்து சில பேர் வாங்க பயப்படுற படங்களை வாங்கி உலகம் பூரா விநியோகம் பண்றாரு, அதில் வெற்றி காண்றாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில்
அவன் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவான். எனக்கு உண்மையா கவிதா, how nicely you handle the show. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த பொருளாதார சூழலில் வந்து எல்லாருமே வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா வேணாமா, ஐயோ சார் ஏன் சார் வேற எதனா பிஸ்னஸில் போடுவோம் போது அருண் பாண்டியன் தன்னுடைய மகளை, அதுவும் மகனாக இருந்தாலும் இறக்கி விட்டுருவாங்க, மகளை ஒரு படத்தை கையாளுகின்ற ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதை வெற்றிகரமாக அதை முடித்து இன்னைக்கு விநியோகமும் பண்ணுறாருன்னா, இதை விட ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு எதுவும் பெருசாக பண்ணிட முடியாது. இது வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கறத விட ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா தெரியும், அவனுக்கு தெரியும் ஒரு படம் எடுத்து முடிச்சு அதை வெளியிடுறது வந்து, ஆனால் ஒரு மகளை இறக்கி விட்டுருக்காருன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. கமல் சாரை சொல்லுவாங்க அவர் எடுத்ததெல்லாம் வந்து சினிமாலேயே விட்டாருன்னு, ஆனா அதை விட ஒரு பெரிய நம்பிக்கையால நான் வந்து அருண் பாண்டியனை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் ஹோப். இப்போ நீ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உடனே இப்போ நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தோணுது, ஆனால் கமலா கதவை சாத்திடுவாங்க, அதனால நான் பண்ண போறதில்லை. ஸோ நிறைய விஷயம் அப்படியே அலமோதுது. நான் என்ன பேசிட்டு வச்சேனோ அது தகர்ந்து போய் இப்போ நிறைய விஷயங்கள் வருது. சவாலே சமாளி இந்த படம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவன் ஒன்றும் கேட்கல, நடிக்கிற மச்சான் படம் பண்ணுறேன்டா, பொண்ணு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறா, நீ நடிக்கிற. அவன் நடிக்கக்கூட சூழலில் இருக்கனா இல்லையா அதெல்லாம் கிடையாது, நீ நடி பாய், நீ வா பாய், சும்மா வந்து ரிலாக்ஸ் பண்ணி, நீ ஒன்றும் நடிக்க கூட வேணாம், நீ என் செட்டில் வந்து உக்காந்துரு, அது போதும் அப்படின்னா, ஏடா சரி வரேன், அப்படிதான் வந்தேன் நான். ஆனால் உண்மையாக நான் அப்பொழுது இருந்த ஒரு சூழலில் என் மனசை இழக வைத்த ஒரு விஷயம். ஏன்னா காமெடி வந்து இந்த சைடு எம்எஸ் பாஸ்கர், ஜெகன், அசோக் செல்வன் எல்லாமே அந்த சீனு எல்லாமே நான் இருந்த சூழலை மாற்றி எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுத்த, ஒரு புத்துயிர் கொடுத்த ஒரு படம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுங்க எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன், ஐ கேன் சி யுவர் லீப்பிங் லேடர்ஸ், யூர் நாட் கிளைம்பிங், ஐ கேன் சி யூர் குட். பிந்து, you know what it means. You're good, you're very good, you're very gorgeous. And தமன், இப்போதான் ஒரு தமன் வந்து அவர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போனீங்கன்னா அவர் பாதாம் கீர் தயார் பண்ணுறதா இல்லை வந்து மியூசிக் தயார் பண்ணுறான்னு தெரியல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அவர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் கிடைக்கிற பாதாம் கீருக்கும் அவர் மியூசிக்கும், எனக்கு மியூசிக் பற்றி அவ்வளோவா தெரியாது, ஆனால் நல்ல சாப்பாடு அது தெரியுது. ஸோ பாதாம் கீர், ஹிஸ் பாதாம் கீர் இஸ் ஆஸ் குட் அஸ் ஹிஸ் மியூசிக். அண்ட் எல்லாருமே தே ஹவ் கிவன் தேர் பெஸ்ட். இந்த படத்தினுடைய ஃபோட்டோகிராஃபி வந்து செல்வா, அவனும் அந்த 30 ஆண்டு கால அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து எங்களோட பயணிச்சவன் தான். வரலையா அன்னைக்கு? அப்படியா? செல்வா, செல்வா அந்த பாம்பே கடற்கரையில் ஸோ எனக்கு வந்து இந்த படம் நடிச்சது வந்து நிச்சயமா நான் சொல்றேன், இந்த கேரக்டர் வந்து வேற யாரும் பண்ணிக்கலாம், ஆனால் என்னுடைய நண்பன் அருண் பாண்டியன் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணுன்றதுக்காகவே என்னை இழுத்துட்டு கொண்டு வந்து இதில் போட்டான். அதுக்கு தான் தேங்க்ஸு. இந்த படம் நிச்சயமா, அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர், அவருடைய முகத்துக்கும் இந்த படத்தில் பார்க்குற காமெடிக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் என்ன அந்த தம்பி சாரி, நான் கழுகு கூட நான் ஒரு தயவு செஞ்சு மன்னிக்கணும், விசிடியில் தான் பார்த்தேன் நான். அதை படம் பண்ணவர் இது எப்படி காமெடின்னு சொன்னானே ரன் பண்ணி இப்படி பண்ணுவார், இவர் பார்த்தா இப்படி தெரியலையே. ஏன்னா காமெடி படம் எடுக்கிறவங்கலாம் இப்போ சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவெல்லாம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காமெடியை பார்த்து எங்களுக்கு சிரிப்பதில்லை, அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இவர் வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் எடுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அண்ட் அவர் வந்து ஜெகன் சொன்னா போல அவ்வளோ அசால்ட்டாலாம் நடக்கல. நாங்கள் இந்த படத்தில் அசால்ட்டாலாம் நடக்கல, உனக்கு தெரியும்ல அவர் எப்படி வேலை வாங்கினாருன்னு. நாங்கள் ஒன்று கொடுத்தா இல்லை சார், இல்லை நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்வாரு. என்னடா நம்ம ஒரு வீட்டில் போய் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், சரி ஓகே தம்பி கேட்குது அப்படின்னு அப்படி தான் பண்ணது இந்த படம், கேக் வாக்கெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு படம், நல்ல மனசு. ஏன்னா இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே செல்வாலேருந்து அந்த ஃப்ரம் ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து எல்லாருமே ஒரு ஹாப்பியாக வச்சுக்கிட்ட ஒரு ப்ரொடியூசர். அண்ட் ஹீ டஸ் இட் வித் அ ஸ்டைல். அதுதான் அந்த ஒரு ஈஸு.
யாருக்குமே டென்ஷன் இல்லாமல் ஐ நோ வாட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் தேர் பட் யூ ஹேண்டில் இட் வெரி நைஸ்லி அண்ட் யூ ஹாவ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆல் யுவர் இன்டெலிஜென்ஸ் யுவர் ஸ்டைல் டு யுவர் டாட்டர். அண்ட் எனக்கு வந்து இது என்னுடைய பர்சனல் ப்ரொடக்ஷனா, என்னுடைய ப்ரொடக்ஷனா, எனக்கு மகள்கள் கிடையாது, என்னுடைய மகள் தயாரித்த ஒரு படமா இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். என்னுடைய நண்பர் நாசர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். ஏன்னா எந்த படத்துக்கும் என்கிட்ட நாசர் காசு வாங்கினதே கிடையாது. பணம்னு சொல்லி பேச போனா அவனும் அவன் மனைவி கமிலாவும் திட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல நான் கட்டாயப்படுத்தி கொடுத்ததுக்கு அது அவங்க வாங்கினதுக்கு நன்றி நாசர். அடுத்தது நண்பர் ராம்கி எனக்கு தமிழ் இவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருக்கான், இதுக்கு மேல கொடுக்கல. அவன் சொன்னது 100க்கு 100 உண்மை. அவன்கிட்ட நான் ஆரம்பத்தில் பேசும்போது தமிழை இப்பவும் அவ்வளவு சரியா பேசுறது இல்லை, அப்போ சுத்தமா பேசாம இருந்தேன். அவன்தான் எனக்கு காரணமே இந்த தமிழ் பேசுனதுக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பழைய படங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் படங்களை பார்த்து பார்த்து வசனங்கள் பேசுறது பார்த்தாலே எனக்கு ஷாக் அடிக்கும். அதுக்கப்புறம் அவன் எனக்கு சொல்லுவான், இப்படி உச்சரிப்பு பேசணும், இப்படி பேசினா சரியா இருக்கும், அப்படி பேசினா சரியா இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு வராதுடா, எனக்கு வந்தது போதும்டா, இதை வச்சு நான் சமாளிச்சிருவேன், நான் டெல்லி வரைக்கும் போயிடுவேன், நீ விட்டுருடா. ஏன்னா அரசியல்வாதி எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். நான் என் தொகுதியில நான் எப்படி பேசினேன்னு எனக்கு தான் தெரியும். உண்மையை பேசினேன், வேற எதுவுமே நான் பேசல. எனக்கு என்ன உண்மையை பட்டுச்சோ அது தெளிவா பேசிட்டேன். பக்கத்துல இருக்க ஒன்றிய செயலாளர் சொல்லுவாங்க, சார் இங்க பிரிட்ஜு கட்டணும்னு சொல்லுங்க சார், சும்மா சொல்லுவேன். இவன் என்ன பொய் சொல்றான், பிரிட்ஜு கட்ட சொல்றான்னா ஜனங்க கத்துவான், இவன் ஓடிடுவாங்க இருந்து. ஸோ அந்த மாதிரி எனக்கு மனசுல என்ன பட்டுச்சோ அதெல்லாம் நான் பேசினேன். இன்னைக்கு அது எனக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருக்கு. இந்த படத்தை பத்தி சவாலே சமாலே பத்தி நான் அதிகமா பேச விருப்பப்படலை. ஏன்னா எல்லாரும் பேசிட்டாங்க. எல்லா ட்ரெய்லர் ஷோலையும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் எல்லாரும் அந்த படத்தை பத்தி புகழ்ந்து பேசுறது தான் வழக்கம். அது எப்போ நமக்கு ரிசல்ட், நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம், ரிசல்ட் 4ஆம் தேதி வரும். அது எப்படி வந்தாலும் நான் ஏற்றுக்க தயாரா இருக்கிறேன். என்னுடைய குழு அது தயாரா இருக்கு. ஆனா நான் சினிமால 60% மார்க் வாங்கினவன். அதனால தான் இத்தனை வருஷம் சினிமால இருக்கேன். நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி 60% பாஸ். அங்காடி தெரு, அது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். இந்த படம், இந்த கதை எனக்கு சொல்லும்போது சாதாரணமா என்னன்னா, இப்போ அங்காடி தெரு பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லும்போது அந்த ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள ஒரு கதையை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னணி என்ன இருக்கு, அதை செல் பண்ற ஒரு துணியை விற்கிறவன் கதை என்ன, அது மாதிரி தான் இந்த படத்துல டிவி பார்க்குற எல்லாத்துக்கும் பழக்கம் இருக்கு. அதுக்குள்ள நடக்கிற விஷயம் என்ன, அருமையான கதை சொன்ன என் டைரக்டர் சத்யசிவாக்கு நான் மிகப்பெரிய பாராட்டு கொடுக்க விரும்புகிறேன். இந்த கதை நிச்சயமா ஜெயிக்கும். மற்றும் இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற ஒரு growth பற்றி நம்ம பார்க்கணுன்னா, நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ், ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு பிஸ்னஸ் 1 கோடி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அது 100 கோடி வந்திருக்கு. சினிமா வளர்ச்சி இருக்கு. ஏன்னா அப்போ ஒரு ப்ரொடியூசர் இருந்தான்னா அந்த ப்ரொடியூசருக்கு ஃபைனான்சர் இருப்பான், டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பான், சேட்டலைட் வாங்குறதுக்கு ஒரு சேட்டலைட் இருக்கும், இன் ஃபில்முக்குள்ள ஒரு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி பல விதமா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கூட இருப்பாங்க. இன்னைக்கு யாரும் கிடையாது, வெறும் ப்ரொடியூசர் மட்டும்தான் இருக்கான். இன்னைக்கு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு ப்ரொடியூசரோட நிலைமை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிலை காணாம போயின இதில் அரெஸ்ட்டு. எத்தனை பேர் ஏன்னோ சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க.
ஏன் இப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு, ஆனா ஒரு ப்ரொடியூசர் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெருகின ஒரு பணம் விஷயத்துல இவ்வளோ பெருசா இருக்கு இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு தியேட்டர்ஸ் நிறைய ஆயிடுச்சு, எல்லாம் நிறைய ஆயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல படம் போயிட்டே இருக்கு. எங்கேயோ ஒரு இடம் மட்டும் பணம் போயிட்டு இருக்கு. ஒரு இடம் இல்ல 2 இடம். அதை நான் ஓப்பனா சொல்ல விரும்புறேன். யாரோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு பணம் போகுது. பெரிய டைரக்டர்னு சொல்லி அவங்களுக்கு பணம் போகுது. மிந்தி அப்படி இல்லை. ஒரு படம் எடுத்து ஒரு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிப்பான், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லாபம் சம்பாதிப்பான், ஒரு தியேட்டர்காரர் லாபம் சம்பாதிப்பான், கேன்டீன் சம்பாதிக்கும், சைக்கிள் விற்கிறவன் சம்பாதிப்பான். இன்னைக்கு அந்த பிரிவு இல்லை, அந்த பிரிவு இல்லை. இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. நான் நம்ம இந்த சேட்டலைட் இன்னைக்கு ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது. நான் சேட்டலைட் எல்லாம் ஏன்னா இன்னைக்கு யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், எனக்கு தெரியும் எல்லா சேட்டலைட்டும் அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறதுனால தான் பிரச்சனை. ஒரு லிமிட் ஆக்கி ஒரு படத்துக்கு இந்த வேல்யூ தான். இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஏற்கனவே அசோக் செல்வனுக்கு போன படம் பார்த்தீங்கன்னா 2,50,00,000 சேட்டலைட் போயிருக்கு. இன்னைக்கு யாரும் இல்லை வாங்குறதுக்கு. நாங்கள் தயார், எதுவா இருந்தாலும் அந்த சவாலை சமாளிப்போம். இந்த மாதிரி எத்தனை ப்ரொடியூசர் இருப்பாங்க, கஷ்டம். இது எல்லாத்துக்கும் நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் என் பொண்ணு சொன்ன மாதிரி முதல்ல படம் எடுக்கணும். நாங்கள் ஏன் உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்டேன். நான் படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை, அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு சொல்லி சொல்லி பார்த்தேன். திருப்பி ராஜராஜன் அவங்கள ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு இப்போ வேவ் மீடியா அனுராக், இது எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து படம் எடுக்கணும். இப்போ இவங்களை விட்டா உங்களுக்கு தெரியும், இவங்க தனியாக படம் எடுத்தா இன்னும் பெரிய கடனை கொண்டாந்து இறக்கியிருப்பாங்க. அது நிறைய வாட்டி நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஸோ இவங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு படம் எடுத்தால் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கொஞ்ச நாள் கையில் ஒரு பேண்டேஜ் கட்டிட்டு சுற்றிடலாம், அதுக்கப்புறம் உதறிட்டு அடுத்த வேலையை பார்த்துடலாம். அந்த ஒரு முடிவு தான் இந்த சவாலே சமாளி. இந்த சவாலே சமாளிக்கு ஒரு துணையாக இருந்து நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பற்றி ஒரு சின்ன எனக்கு கதை தெரியும். என்னன்னா, அவர் கோயம்புத்தூரில் போய் ஒரு கடையில் போய் ஒரு கிரைண்டர் வாங்கினாராம். அந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு ஒரு செக்கு கொடுத்தாரா 10,000 ரூபாய்க்கு. இவர் போய் அந்த கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் அந்த செக்கு எப்போ கிளியர் ஆகுமோ அது வரைக்கும் அந்த கிரைண்டரை யூஸ் பண்ணல. அந்த கடைக்காரர் என்ன செஞ்சாருன்னா, அந்த கிரைண்டர் செக்கு ஐயாட்ட இருந்து வந்திருக்கனால ஃப்ரேம் போட்டு வச்சுட்டாரு. போடவே இல்லைன்னா இவர் ஃபோன் பண்ணிட்டு அது என்ன ஆயிடுச்சுப்பா அந்த செக்கு வரலையே அப்படின்னா, அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, ஐயா உங்க கையால் வந்த செக்கு, உங்க கையெழுத்து போட்ட செக்கை நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன்னு, நீ ஃப்ரேம் போட்டே வச்சிரு, நான் அந்த கிரைண்டரை திருப்பி அனுப்புறேன். அப்படி இருந்தவர் அவரு. அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில் பெருமையா சொல்றேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் செக்கு, என்னுடைய ப்ரொடியூசர் செக்ஸ் எல்லாம் பவுன்ஸ் செக் இருக்கு. அதை நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஹீரோக்கள் யாராவது ஒரு ஹீரோ அப்படி இருக்காங்களா? ஒரு ப்ரொடியூசர் பிரச்சனைன்னா இறங்கி வந்து வேலை செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களா? நாசர் எவ்வளோ விட்டுருக்காரு. இன்னைக்கு கமிலாட்ட நான் இவர் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, அன்னைக்கு நான் கமிலாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இப்படி படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, இனிமேல் நான் சொல்லிட்டேன், ஏதாவது ஒரு கதை வந்துச்சுன்னா ஒரு புக்கா வெளியே, நான் சொன்ன கமிலாட்ட, நான் வேணா அதை வெளிப்படுத்திடுறேன், அது நான் எடிஷனை போட்டு வெளியே கொடுத்துட்றேன், அவர் படம் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். இன்னைக்கு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் இதெல்லாம் யாரும் உணரல. ஐ ரியலி தேங்க் மை ஹீரோ அண்ட் ஹீரோயின். என்னன்னா, இந்த ஓன் ரிலீஸ் பண்றோம்னு சொன்னோன்னே மிஸ்டர் ராஜா என்ன சொன்னார்னா, ஐ வில் ஆஸ்க் மை ஆர்டிஸ்ட் பிகாஸ் தே ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. பேசுங்க அப்படின்னா,
இவங்க 2 பேரும் லாஸ்ட் 5 லட்சம் ரூபாய் செக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், அவங்க இவ்வளவு பெரிய ஆளா? Then I paid them back. Am I right or wrong? So they have this small artist. இவங்களை வச்சு நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன். பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு யோசிக்க கூட மாட்டேன். I can do it, but I love to do with youngsters. And நம்மகிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயமாவது கற்றுக்கிட்டு நாளைக்கு இது நல்ல வளரும். இந்த மாதிரி இந்த குரூப்பில் இருக்கிற டைரக்டர் அவர் மட்டும் என்ன ஏன் சொல்லலை, நானும் தான் சார் வேண்டான்னு சொன்னேன்னு அப்படின்னு ஒரு லுக்கு கொடுக்குறாரு. He told me அதர் ரைட்ஸுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சார் விட்டுருங்க சார்ண்ணே. இன்னைக்கு இந்த படம் 6.5 கோடி ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயார். அது யாரு கூட வந்தாலும் நான் டேட்டு போட்டேன். 1 மாசத்துக்கு முன்னால 7ஆம் தேதி நம்ம டேட்டு போட்டோம். நான் சொன்னேன், அன்னைக்கு ரஜினி சார் படம் வந்தாலும் சரி, கமல் சார் படம் வந்தாலும் சரி, எல்லா படமும் ஒன்னா வந்தாலும் இந்த சவாலை வரும். இது எல்லா சவாலையும் தாங்கும். இந்த படம் தரமான படம், நல்ல ஒரு காமெடி, ஒரு நல்ல லட்டுக்குள்ள ஒரு நல்ல மசாலா போட்டிருக்கோம், நல்ல ஒரு கமர்ஷியல் மருந்து போட்டிருக்கோம், ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அந்த விஷயம் மக்கள் மத்தியில் நிச்சயமா பெரிய லெவலில் சேரும். மீண்டும் என்னுடைய நண்பர் நாசர், ராம்கி மற்றும் பிரஸ் உங்கள்கிட்ட எப்படி ஊமை வெளிகளை எங்களை எல்லாம் ஒரு வழிக்கு கொண்டாந்து ஒரு இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தினீங்களோ, அதே மாதிரி இந்த படத்துக்கு எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சோ எழுதுங்க. நான் ப்ரெஸ் மீட் டைம்லே படம் போடலான்னு ஐடியா போட்டேன். என்ன வேணாலும் எழுதுங்க, தீர்ப்பு ஜனங்க தான் சொல்லுவாங்க. பட் உங்ககிட்ட இருந்து இந்த படத்துக்கு எந்த ஒரு பெரிய படத்துக்கு என்ன பண்ண போறீங்களோ அதோட ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் அதிகமாக பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸுக்கு மீண்டும் படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த படம் நல்லா போச்சுன்னா நான் உங்களை விட்டுருவேன், இல்லைன்னா வேற வழியில பண்ணிடுவேன். நான் அருண் பாண்டியன், செல்வா எல்லாரும் ஒன்றா படித்தோம் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில். அப்போயே வந்து அவர் பெரிய இது இணைந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அருண் பாண்டியனும் வந்து தொங்கிட்டு வருவோம், ரொம்ப கிளாப்ஸ் வாங்குவோம். அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண ஒரு பெரிய கேமராமேன் அவர். அழகாக எடுத்திருக்காங்க. அருண் பாண்டியனை பற்றி சொல்லணும். அவர் வரும்போதே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தவர். சினிமாவில் தமிழே தெரியாது வந்தப்போ. நான் தான் ரொம்ப தமிழ் சொல்லி கொடுத்துருக்கேன் அவருக்கு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கேயோ பெரிய லெவலில் போயிட்டார். அஜித் வச்சு படம் பண்ணிட்டார், இன்றைக்கி அசோக் செல்வன் வச்சு படம் பண்ணுறாரு. ஸோ அவர் எல்லா ரேஞ்சும் போகக்கூடிய ஒரு இது எம்எல்ஏ. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி ஒரு நண்பர் எனக்கு இருக்கிறது. அவருடைய படம், இந்த படம் வந்து வெற்றி பண்ணோம். பிந்து மாதிரி யூ ஆர் லுக்கிங் ஆசம். இதுக்கு முன்னாடி பண்ண 3 படங்களும் சீரியஸான ரோல்ஸ், சிரிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸோ அதனால் ஒரு காமெடி படம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் சார் ஒரு நாள் கூப்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. ஸோ நான் அந்த படம் பண்ணதுக்கு முக்கியமான 2 காரணங்களில் ஒன்று வந்து அருண் பாண்டியன் சார் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் தான். ஸோ அவரை மீட் பண்ணும்போது அவர் ஒரு 30 years ஃபீல்டில் இருக்கார். ஸோ நான் வந்து ஒரு 3 வருஷம் கூட இல்லை. ஸோ என்கிட்ட பயங்கர ரெஸ்பெக்டோட பயங்கரம் ஸ்வீட்டாக இருந்தார். ஸோ இவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கதையும் அப்போ கேட்கல, அப்போயே நான் முடிவு பண்ணேன் இவரோட ஒர்க் பண்ணி ஆகணும்னு. 2வது காரணம் வந்து சத்யசிவா சார். கழுகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஜாலியாக போய் எடுத்த படம் இல்லை, பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்த படம். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் நிறையா கற்றுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அவர் முடிவு பண்ண அந்த படம் பண்ணோன்னு. கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறையா காரணங்கள்னால ரொம்ப சந்தோஷமாக நான் சூஸ் பண்ண படம் இது. எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இது. நெக்ஸ்ட்டு ஒர்க் ப்ரொடியூசர்ஸ் கவிதா பாண்டியன் அண்ட் ராஜா. ஸோ இவங்க ப்ரொடியூசர்ஸ் தாண்டி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். கவிதா வந்து இஸ் அன் அமேசிங் பர்சன். பயங்கரம் க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக ஃப்ளோ ஆகும். ஸோ கிளாட் டு ஒர்க் வித் ஹர். ராஜா லீவிங் எவ்ரி திங் அசைட் இந்த படத்துக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. கடும் உழைப்பாளி, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ மென்மேலும் இந்த பேனரோட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை. நெக்ஸ்ட்டு பிந்து மாதவி ஹீரோயின். பயங்கர கேஷுவலாக, பயங்கரம் டவுன் டு அர்த். இந்த ஹீரோயின்கான பந்தா எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸி கோயிங், மோர் தென் எனிதிங் அ ஃப்ரெண்ட். கட் பண்ணால் 2 பேரும் பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். கேரவனிலலாம் போனதில்லை. ஸோ பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டவுன் டு அர்த். அண்ட் நெக்ஸ்ட் ஜெகன். பிந்து மாதவியோட சீன்ஸோட ஜெகனோட தான் அதிகமாக இருக்குது. அது கம்ப்ளைண்ட் தான் ஆக்சுவலாக.
ஸோ ஜெகனோட ஒர்க் பண்ணல பயங்கர சந்தோஷமாக இருந்தது. பயங்கர ஜெல் ஆகிட்டோம். ஸோ சீன்ஸ் நடிக்கும் போது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறையா பேசி பண்ணோம். எங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலாம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஃபுல் ஸ்கெடியூல் முடிக்கிறதுக்கு. பட் பயங்கரமாக ஜெல்லானால பயங்கர சந்தோஷமாக பண்ணோம். நெக்ஸ்ட் பன்னீர் சார் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தேங்க்யூ சார். தமன் சார் தேங்க்யூ வெரி மச். சூப்பராக இருந்தது சாங்ஸு. உங்கள் சாங் சூப்பராக இருந்தால் தான் சுவிட்சர்லாந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் சென்னை விட்டு ஃபஸ்ட் டைம் அவுட்டோர் போயிருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக சுவிட்சர்லாந்து கூட்டு போனேன். அருண் பண்ணி சார் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண இந்த படத்தில் நிறையா ஆக்டர்ஸ் இருக்காங்க. நான் நிறையா அட்மையர் பண்ணுற ஆக்டர்ஸ் நாதர் சார், MS பாஸ்கர் சார், ஊர்வசி மேடம், நிரோஷா மேம். ஸோ எல்லாமே பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். கேமராமேன் செல்வகுமார் சார் வந்து எங்கள் டீம்லேயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ எங்களை நல்லா கைட் பண்ணார். ஸோ விஷுவல்ஸ் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ சார். டான்ஸ் மாஸ்டர் தீனா மாஸ்டர். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பேரிங் வித் மீ. சுவிட்சர்லாந்து போனோம், குத்து சாங் ஒன்று. ஸோ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நான் கொஞ்சம் தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடிருப்பேன். ஸோ பட் தீனா மாஸ்டர் வந்து பயங்கரம் சப்போர்ட்டிவாக இப்படி பண்ணலாம் அப்படி ஆடலான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நன்றி. ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருந்தது. இதுக்கு முன்னாடி சீரியஸான படங்கள்னால இது வந்து லூஸ் பாடி லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணோம் சதீஷ்வா சார் நானும். ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும்னா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு புதுமையாக இருந்தது. ஒரு 2 days ஆச்சு மீட்டர் பிடிக்கிறதுக்கு, சத்யசிவா சார் மீட்டர் பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா சூப்பராக இருந்தது. இந்த படம் ஆக்சுவலாக எல்லாருமே ஆனஸ்டாக ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். பங்காளி அருண் பாண்டியன் அவர்கள் ஒரு கடுமையான உழைப்பாளி. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பங்காளி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, பங்காளி நீங்கள் என் படத்தில் நடிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் பங்காளி, நடிக்கிறேன், இவ்வளோதான். கூப்பிட்டாங்க. தம்பி சத்யசிவா அவர்கள் அருமையான ஒரு ரோல் எனக்கு கொடுத்தாங்க. அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம், மச்சான் நாசர் அவர்களோடு இணைந்து நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அருமையான கதை, நல்ல காமெடி, நல்ல மியூசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். பங்காளி அடுத்தடுத்து பல படங்களை எடுக்க வேண்டும். அதில் என்னையும் கூப்பிடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தம்பி அசோக் செல்வன் அவர்களோடு ஃபஸ்ட்டு படம் இந்த படத்தில் தான் நான் நடித்தேன். அடுத்து இப்போது பிரியன் சார் படம் நடிச்சிக்கிட்டு இருக்கோம். நிச்சயம் காம்பினேஷன் சார். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்கு பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். ஏன்னாக்கா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இது எங்கள் அப்பா சிவாஜி அப்பா அவர்களுடைய படத்தினுடைய டைட்டில். அந்த படம் வெற்றியை பெற்றது போல் இந்த படம் வெற்றியை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நாசர் அங்கிள் சார், நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கும் போது எடுத்தோடனே ப்ரொடியூஸா படமா? ஆமாப்பா, தமிழ் படம். ஓகே பண்ணலாம். There was nothing negative. ஓகே டெஃபினெட்டாக பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு டைம் ஆச்சு. பிகாஸ் ஐ ஹேட் டு ஹேவ் மை ஓன் எக்ஸ்பீரியன்சஸ். ஐ ஹேட் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ் அண்ட் ஹீ கேவ் மீ தட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் இட் டுக் அ ப்ராசஸ் ஆஃப் எ இயர். ஒரு வருஷம் கழிச்சு இந்த ப்ராசஸ் ஸ்டார்டட். ஸோ அப்போ தான் நான் சத்யசிவா சார் மீட் பண்ணேன். எனக்கு கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் தென் த ஹோல் டீம், ஹவு வி ஃபார்ம்ட், that is the magic. What really matters is that for a successful movie, not commercially or not a box office hit, but as a whole, ஒரு படம் பாசிட்டிவா, ஒரு படம் இந்த படம் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு ஃபீல் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது the whole team. And I had the privilege of having my father's friends and my father's team and my team who I newly formed together. It was a collaboration and it was beautiful. And அந்த beauty வந்து screenல beautiful-ஆ வந்திருக்கு. And I am hoping and I'm keeping my fingers crossed that this movie should be a real good success. And like Jagan said, புலி பாயறதுக்கு ரெடியா இருக்கு.
and இது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு சவாலே சமாளி. And we are ready to face the challenge, whatever it is, good, bad, positive or negative. I just want to face the challenge boldly with all courage, and I have the best team from the past to the future, and we will travel together with all positive. நிறைய ஆடியோ லான்ச் போவேன், ரொம்ப ஃபேக்காக இருக்கும், வேணும்னே ஏதோ சொல்லணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த இந்த ஆடியோ லான்ச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமிலி ஒரு ஈவெண்ட் மாதிரி, ஒரு மேபி ஒரு மேரேஜ் மாதிரி இருக்குது. சத்தியமாக எல்லாம் ரொம்ப உண்மையாக இருந்தாங்க, எல்லோரும் பேசும்போது ரொம்ப ரொம்ப உண்மையாக இருந்தது அவங்க பேசினதெல்லாம். ஸோ ப்ரொடியூசர் அருண் பாண்டியன் சார், அவர் வந்து எங்களுக்கு வந்து, நான் பாஸ்டன் ஸ்கூலில் படித்தேன், நந்தனத்தில் 6வது வரைக்கும் தான் படித்தேன். அப்புறம் நான் ஸ்கூல் போகல, அது அப்புறம் ஃபேமிலியே வந்து மியூசிக்கு. ஸோ 6th வரைக்கும் படித்த ஞாபகங்கள். அதில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் அப்போது அருள் பாண்டியன் சார் எங்கள் ஸ்கூல் பின்னால் தான் அவரோட வீடு, பஜாஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நந்தனத்தில். ஸோ அங்கே அவரை எப்போவாவது இன்டர்வெல்லையோ சரி, எங்கள் பிடி பீரியட்லையோ சரி, நான் கிரிக்கெட் ஆடுறதோ இதோடதோ சரி, எப்போ அருண் பாண்டியன் சார் வரும், எப்போ அவர் கார் வரும், அப்போது அவர் படங்கள்லாம் பார்த்து ரொம்ப அந்த டேம் சீன், நீங்கள் நடித்த படத்தில் அந்த கை எக்ஸ்ட்ராடரி சீன், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன் அந்த சீனை. ஸோ அதுக்காகவே நாங்கள் அந்த ஸ்கூலோட வந்து இதில் பின்னால் எங்கள் ஒரு கார்டன் பக்கத்தில் இருந்து வி யூஸ் டு பீப் எப்போது அருண் பாண்டியன் சார் வருவார் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை பார்த்துட்டு. ஸோ அப்போ இருந்து இஸ் பீன் அ வெரி பிக் ஹீரோ. அண்ட் ஒரு மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி அவரோட ப்ரொடக்ஷனில் நான் மியூசிக் பண்ணுவேன்னா அன்றைக்கி நான் நினச்சி பார்க்கல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஹானர்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் bringing me in. And it's a big responsibility. First, I have to thank Kavita ma'am and Kirti and Rajarajan. They have taken the responsibility in a very big way and handled எப்படின்னா ஹேண்டில் வித் கேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெஜைல் அந்த மாதிரி இருக்கும், ஸ்டிக்கர் தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் உண்மையாக அது ரொம்ப கிளாஸ் மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க, யாரையும் ஹர்ட் ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்மூத்தாக தி ஃபினிஷ் திஸ் ஃபிலிம். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நிறைய சண்டை நடக்கும், தகராறு நடக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பாதாங்கீர்லாம் அதை மேக்கப் தான். யாராவது டேரக்டர் கோமா எங்கே தமிழ் ஃபோன் அடிக்கல, என்னையா நான் வந்தோடனே பாதாங்கீர் கொடுத்தா, அப்பா நல்லா இருக்கே ஜூஸு, ஓகே சரி ஜூஸு பக்கத்தில் விடுங்க, ஏங்க ஃபோனை எடுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள கூல் பண்ணணும் ஏதாவது. ஸோ ஜென்ரலாக சொல்லுவாங்க எங்கள் பிஆர் தண்ணி கொடுங்க வந்தோடனே அப்படின்வாங்க, நான் பாதாங்கீரே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் ஸ்டூடியோ, எங்கள் ஸ்டாஃப், they are really making me என்னோட இதெல்லாம் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அசோக் செல்வன், அவரோட படங்கள்லாம் பார்த்தேன். the way he took up the selection of films, extremely good. That's the incline for him. ரொம்ப he's going in a very big way. நான் இந்த சாங் இன்னைக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, that I could see his growth in a very big way அப்படின்னு சொல்லிட்டு. So Ashok, all the best. I want to see more movies. And talking about Bindu Madhavi, we had previous release தமிழுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அதில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபுல் படம் முடிச்சு தான் they came to me. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படம் பண்ணும்போதே எங்களுக்கு தெரிஞ்சது பயங்கர ஹிட் ஆகிடும் டெஃபினட்டான்னு சொல்லிட்டு. அண்ட் சேம் திங் இட்ஸ் ஹேப்பனிங் வித் சவாலே சமாளி. சிவா கமிங் டு, தேங்க்ஸ் பிந்து, தேங்க்ஸ், ரொம்ப ஹாப்பி. அண்ட் சிவா, சத்யசிவா ஒரு தலகணம் இல்லாத ஒரு டைரக்டர். ஒரு ப்ரீவியஸ் இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு ஒரு கழுகுன்னு. பட் ஸ்டூடியோக்கு வரும்போது he was so down to earth. சேம் டைம் அண்ணா அந்த கழுகு படத்துக்கு நான் இன்டர்வியூலாம் கொடுத்தேன். கிருஷ்ணா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ட் யுவன் டூ. அந்த சாங்காக நான் இன்டர்வியூலாம் கொடுத்தேன். பட் அவரோட திருப்பி நெக்ஸ்ட் படம் பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. பட் சிவா வாஸ் ஸோ குட், ஸோ டவுன் டு earth. ரொம்ப சூப்பராக he has done this film. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த 2 hours 25 minutes ஆஃப் ஃபிலிம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக லைட் ஹார்ட்டடாக யூ வில் லீவ் த ஆடிட்டோரியம். அந்த ப்ராமிஸ் நான் கொடுக்குறேன். நாசர் சார் பேசும்போது சொன்னாங்க, அவர் வந்தார், நான் ஏதோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உண்மையான விஷயம் என்னென்னா, அவருக்கு முன்னாடி நான் கம்பீரமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் பின்னாடி போயிட்டு அப்பா சொல்லிட்டோம்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு வந்துச்சு. சீரியஸாக இதெல்லாம் நம்ம சொல்லி ஆகணும், ஏன்னா வெக்கப்படுறதுக்கான விஷயம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், நம்ம நிறைய படங்கள் பார்த்து தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் இருந்தது மூணார், அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மலையாள படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள் நான். ஸோ
ஐயோ நீ வேறையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிற்கும் போதே நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். நிறைய பேரை பார்த்துட்டு இவங்ககிட்ட நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஒரு கற்பனையில், ஏன்னா எல்லாரும் போவாங்க தூங்கிடுவாங்க. பட் டைரக்டராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படி எடுத்து முடிக்கணும், அப்படி நிறைய திங்கிங்கில் வருவாங்க. ஸோ அப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, ஏதோ சினிமாவில் சீன் ஓப்புற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படியே இப்படி நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலும் சரி ஓகே நம்ம கொஞ்சம் நல்லா திடப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு சொல்லும்போது, அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் நினச்சா அருண் பாண்டியன் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக நான் இவர் வேணும் அப்படின்னு கேட்குறேன். உடனே சார் என்ன சொல்கிறாரு, ஓகே வருவார். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அவருக்கு கதை சொல்லணும், அவருக்கு பிடிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சார் வருவாரா? வருவார் தம்பி, நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. ஸோ வராரு, வந்து நம்ம சொல்லும்போது அவர் நடிக்கிறாரு. சரி இது இல்லை சார், கொஞ்சம் இப்படி பண்ணோம். அவர் நினச்சா இல்லை தம்பி இதுதான் சொன்னால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் சொன்னதையும் கேட்டுக்கிட்டு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் இந்த மாதிரி வந்து அவர் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் அவர் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரை பற்றி நம்ம எல்லாருமே இவ்வளோ பேசணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்துடலாம். அசோக்கு எனக்கும் ஃபஸ்ட் 2 நாள் சிங்க் ஆகலை, உண்மையே சொல்கிறேன். சும்மா எல்லாரும் சொல்லிக்குவாங்க இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 பேரும் ஒர்க் பண்ணது நாங்கள், எங்கள் 2 பேரும் மனசுக்கு தெரியும். என்னையும் அசோக்கு பிடிக்கல, அசோக்கு என்ன பிடிக்கல, இதுதான் உண்மை. பட் ஆனால் 2 நாள் போனதுக்கப்புறம் இதுதான் அசோக் மேட்ரு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டைலில் இருப்பார். அவர் மேலே தப்பு இல்லை, தப்பெல்லாம் என் மேலே தான். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட நிறைய டைம் கேட்டார், சார் நான் முன்னாடியே என்ன பிளான் பண்ணோன்னு. நீங்கள் ஒன்றும் பிளான் பண்ணாமல் வந்தால் போதுன்னு சொன்னது ஏன் தப்பு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ரொம்ப போய் அசோக் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னது மாதிரி நான் ஒரு டைரக்டராக ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல லைஃப் இருக்குது அசோக் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிந்து மாதவியை பற்றி நம்ம சொல்லவே கூடாது, ஏன்னா அவங்க கூட 2 படம் பண்ணியாச்சு. அதாவது நாங்கள் ஹீரோயினுக்கு அவங்க போகலாம் இவங்க போகலான்னு சொல்லும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை, சார் பிந்து மாதவியை கேட்டால் உடனே டேட் கொடுப்பாங்க. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டோம், அடுத்த செகண்டே ஓகே சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஜெகன், இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து டைரக்டர் எழுதும் போது கேரக்டர் பேர் போட்டு எழுத மாட்டாங்க. ஆனால் நான் இந்த கதை எழுதும் போது ஜெகன் அப்படின்னு போட்டு தான் எழுதினேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெகனை வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளே இருக்குது, அதை வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கூட நிறைய பேர், மனோபாலா சார், அப்புறம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கருணா சார் பண்ணியிருக்காரு, ஊர்வசி மேடம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்ச இந்த படத்துக்கு கிடைச்ச நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க படத்துக்கு ஒரு பெரிய பலம். அதுக்கப்புறம் என்னோட டீம், என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வா சார், அவரை சொல்லி ஆகணும். என்னென்னா அருண் பாண்டியன் சார் கூப்பிட்டு நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் 2 பேரை மட்டும் கோடு போட்டார். ஒன்று வந்து செல்வா சார், இன்னொருத்தர் வந்து எஸ்பி அகமது எடிட்டர் அவர்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, தம்பி இவங்க வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி ஒர்க்கு போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லும் போது அவர் அதை க்ரியேட் பண்ணி எனக்கு எடுத்து கொடுத்த விதம் இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும். இப்போது சில டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் கண்டிப்பாக ஒத்து போகாது. ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் சண்டை வந்துடும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு 60 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவ்வளோ ஒரு நட்பாக இருந்தோம். ஸோ அந்த நட்பு இப்போ வரைக்கும் தொடருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக முக்கியமாக 3 பேர். ஒன்று ராஜா சார், ஆக்சுவலாக அவரை பற்றி நிறைய சொல்லணும். என்னென்னா அவர் சினிமாவுக்கு புதுசு அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மாதிரி நடந்துப்பார். நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜருங்களை வந்து நம்ம ஒரு 10 100 பேர் 200 பேர் கேட்டிருப்போம், ஆனால் 50 பேர் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. எங்கடா அவன் அப்படின்னு சொல்லி திட்டும் போது அவர் தான் வந்து முன்னாடி நிற்பார், சார் என்ன வேணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்து கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் கவிதா மேடம், அவங்க வந்து உண்மை எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு நல்ல போல்டான ஒரு லேடி. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சார் இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், அது அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க போல், கல்யாண வேலையவே பார்க்கல. நான் சரி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, ஒரு 4 நாள் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்த்தா அங்கே போயும் ஒரே போனேன், சார் இது அப்படி சார் இது இப்படி சார்னு சொல்லி. ஸோ அவங்க 2 பேரோட ஒரு உழைப்புக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப மரியாதைக்குரிய நபர் திரு அருண் பாண்டியன் சார் அவர்கள். ஸோ அவருக்கும் எனக்கும் ஒரே ஒரு அவரோட இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க, வந்தவங்க எல்லாருமே வந்து அருண் பாண்டியன் சார்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, ஒரு டைம் வந்து நான் டிராஃபிக்கில் வரும்போது டிராஃபிக் கான்ஸ்டபிள் என்னை பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே எல்லாத்தையுமே கேட்டாங்க. நான் என்னென்னா ஃபோன் பேசிட்டு வந்ததுனால பிடிச்சிட்டாங்க. ஓரமாக நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே அவர் கேட்டார், எல்லாம் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் இந்த எம்எல்ஏ அருண் பாண்டியன் அவர் ரொம்ப தெரிஞ்சவர் சார், அவருக்கு தான் நான் இப்போ படம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியா? இன்னொரு பொய்யும் கூட சொன்னேன், சார் அவருக்கு எனக்கு சொந்தக்காரர் கூட சார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணார், அப்படியா இந்தாங்க சாவி எடுத்துக்கங்க, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் மட்டும் ஃபைன் கட்டாமல் சாவி கொடுத்துருங்கன்னு சொல்லட்டும், நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அவரை பற்றி அவர் சொல்கிறாரு, அவருக்கு தெரியுங்க, அவர் வந்து சிக்னலில் கரெக்டாக நிற்பார், இப்போ அவரோட டிரைவர் பிடிச்சாலும் ஃபைன் கட்டிட்டு போவாங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரை நீங்கள் அசிங்கப்படுத்திடாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின அந்த ஒரு காரணம் தான் வந்து அவரை எல்லாருமே இன்னைக்கு புகழ்றதுக்கு ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து எனக்கு 2 மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் தமன், அதுக்கப்புறம் சிநேகன், 2 பேருமே வந்து படத்துக்கு ரொம்ப பெரிய பலம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக தமன்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னா, அவர் வந்து எல்லாருக்குமே பாதாம் கீர் கொடுத்துட்றேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. நிறைய டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கும் அவர் கொடுத்துட்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குடிச்சிட்டு போயிட்டு அவங்கவுங்க வெளியே சொல்ல முடியல. ஏன்னா இவர் கொடுக்குறாரு, அந்த அன்புக்கு குடிச்சாக வேண்டியது இருக்குது. அது ஹெவி சுகர் சிநேகன், நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அது? அதனால அதை கேட்டு கொடுக்கணும் அப்படின்றத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ ஏன்னா படத்தை பற்றியே நான் நிறைய சொல்லக்கூடாது, ஏன்னா இது எங்கள் படம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பார்க்குற உங்களுக்கு பிடிக்கணும், ஆனால் பிடிக்கிற மாதிரி கண்டிப்பாக நேர்மையாக உழைச்சிருக்கோம். இந்த படத்துக்காக வந்து நாங்கள் வந்து இது ஒரு காமெடி படம். எல்லாரும் பேசும்போது காமெடி படம்னா சும்மா இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படி இல்லை. இதில் ஒரு ஆழமான கதை இருக்குது, அந்த கதைக்குள்ள காமெடி பண்ணியிருக்கோம். பொதுவாகவே சிநேகனுடைய பாடல்கள்னாவே நிறைய பெண்களை வந்து சட்டையர் பண்ணி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுதான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். முதல்ல இதில் ஒரு வித்தியாசமாக பண்ணலாமான்னு சொன்னார் கவிங்க இது டைரக்டர், பண்ணலாமே அப்படின்னு. என்னன்னாரு, நான் ரொம்ப நாளாக அந்த ஆம்பளை பசங்களை திட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எப்போ காலம் தான் அந்த பொம்பளைங்களே திட்டுறது அப்படின்னு சொல்லும்போது எழுதுங்க கவிஞர் வரலான்ட்டார். நல்ல ஒரு புரிஞ்சுக்கங்க, ஊடகத்தார்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. ஏன்னா எழுதி முடிச்சோன்னே அவர் 2 நாள் தூங்கலைங்க. என்னங்க இப்படி திட்டிப்பிட்டீங்க ஆம்பளை பசங்களை, வெளியில் போனால் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டானுங்க அவனுங்க. ஒரு பல்லவி சரணம் பொம்பளைக்கும் ஒரு பல்லவி சரணம் ஆம்பளைக்கும்னா மாற்றி சரி பண்ணிக்கலாமானாரு. என்னங்க திட்ட சொன்னதே நீங்கள் தானங்க. ஏன்னா எழுதப்பட்டது எல்லாமே உண்மை, திட்ட சொன்னது நீங்கள் நான் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தமன் சட்டை சொன்னா, ஆமாம்ல நமக்கு கொஞ்சம் வலிக்குதுங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஒரு முதல் பல்லவி முதல் சரணம் ஆண்களை வந்து சாடுதலாக இருக்கட்டும், பின்னாடி வந்து பெண்களை சாடுதலாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. என்னமோ தெரில, நான் வந்து நிறைய பாடல்களில் பெண்களை உயர்த்தி எழுதின பாடல்கள்லாம் பிரபலமாகாமல் கொஞ்சம் அவர்களை வந்து சட்டையர் பண்ணியும் கிண்டல் பண்ணியும் சங்க இலக்கியத்திலேருந்தே கேலி கிண்டல்களும் தான் நம்மளுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள உறவுகளை வந்து புதுப்பிச்சு கொண்டும் சந்தோஷப்படுத்தி கொண்டு வருகிறது. அப்படி எழுதின ஒரு சில பாடல்களில் இந்த படத்தின் மூலயமா அந்த பாவத்தெல்லாம் தீர்த்திருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களுக்காகவும் நான் வக்காலத்து வாங்கியிருக்கிறேன்.